நம்ம பயணம் எப்ப தொடங்குச்சுன்னு தெரியுமா? இப்ப நம்ம இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியில தான் மனித இனம் தோன்றியிருக்கு. அப்ப அவன் வேட்டையாடிருக்கான், பழங்களை எல்லாம் சேகரிச்சு சாப்பிட்டிருக்காங்க, மரங்கள்ல தான் ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசேஷமான அறிவு இருந்துச்சு, அதுதான் நினைக்கக்கூடிய அறிவு. அதான் நம்ம மற்ற உயிரினங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. கல்லுக்காலம், அதாவது ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. மனிதனின் ஆரம்ப வாழ்க்கை குகைகள்ல தான் நடந்துச்சு. அந்த நேரத்துல அவன் கையில இருந்த மிக முக்கியமான கருவி பாத்தீங்கன்னா கல்ல உடைச்சு உருவாக்கின கருவிகள்ல அதுல வெட்டி கிடந்த புராதன ஓவியம் இவைகள் எல்லாம் அவன் அறிவின் சின்னங்கள்னு சொல்லலாம். சிறு சிறு குழுக்களா சேர்ந்திருந்த மனிதர்கள் தங்களோட அனுபவங்களோட வளர்ந்திருக்காங்க. காலம் கடந்து போக போக நாமும் அதோட சேர்ந்து நகர்ந்துட்டோம். குகை வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சதும் மனிதன் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுபிடிச்சாங்க, அதுதான் விவசாயம். முந்தைய காலம் முழுக்க மனிதன் வேட்டையாடி காடுகள் அலைஞ்சு தெரிஞ்சுதான் வாழ்ந்தான். ஆனா எப்போ அவன் விதையிடல் அப்படின்ற ஒரு இதை புரிஞ்சுட்டானோ அப்பதான் அவனோட வாழ்க்கையோட பாதையே மாறிச்சு. விதியிலிருந்து செடி பிடிக்கிறது, அந்த உண்மைதான் மனிதனை நிலத்தோட நிலமா பிணைத்தது. புல்வெளிகள்ல நதிக்கரைகள்ல தான் அவன் வாழ ஆரம்பிச்சான். மரங்கள் எல்லாம் வெட்டினா, நிலத்தை சீராக்கினான். மாடு மான் மாதிரியான விலங்குகளையும் இனப்பெருக்கத்துக்கு கையாளாண்டிருக்கான். இதுதான் ஆரம்பம் நம்ம வாழ்க்கை சமூகமா மாறுவதற்கு. முதல் நகரங்கள் விவசாயம் வளர்ந்ததும் சீராக உணவு பாதுகாப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால மக்கள் கூட்டமும் அதிகமாயிருச்சு. இதுதான் நகரங்கள் உருவாகவும் காரணமாச்சு. மனிதன் எப்ப முதல் நகரத்தை கட்டினானோ அப்பதான் நாகரிகம் என்று சொல்லும் வரலாற்றில் எழுதுச்சு. மெசோபொட்டேமியா உலகின் முதல் நாகரிகம். இரு நதிகளுக்கு நடுவில் இருந்த மெசோபொட்டேமியா உலகின் முதல் நாகரிகம். இங்கதான் உலகின் முதல் எழுத்து முறையான யூனிஃபார்ம் அப்படின்ற எழுத்து பிறந்தது. மண் பலகைகள்ல எழுதப்பட்ட செய்திகளாலதான் நமக்கு இப்ப அந்த கால வாழ்க்கை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. மற்ற தொன்மை நாகரிகங்கள் இதே மாதிரி நைல் நதி கரையோரம் உருவான மிச்ரோ நாகரிகம், இந்துஸ் நதிக்கரையில் இருந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ, யாங்சி ஹிவாங்கோ நதிகளின் அருகே இருந்த சீன நாகரிகம் அனைத்தும் ஒவ்வொரு சிறப்போட வளர்ந்திருக்கு. அந்த நகரங்கள்ல வழிகள்ல இருந்தது. படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்கள் இருந்தார்கள், நீதிமுறைகள் இருந்தது, மத கோயில்களும் இருந்தது, வணிகம், தொழில்கள், பணம் எல்லாமே ஆரம்பமாயிருச்சு. இதுதான் நம் வரலாற்று முதலாவது பெரும் அத்தியாயம். மனிதன் மனிதராக வாழ ஆரம்பிச்ச கதையோட அடிப்படையே இதுதான். மெசொபொட்டேமியா மற்றும் ஹம்முரபி சட்டம். மற்றொரு பக்கம் மெசொபொட்டேமியாவில் பாபிலோனர்கள் வந்தார்கள். அங்கதான் ஹம்முரபி சட்டம் உருவானது. எழுத்தாக்கப்பட்ட முதல் சட்டமும் அதான். ஒரு குடியரசுக்கு நியாயம் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி வாழணும், இதுதான் ஒழுங்கான சமூகத்தின் ஆரம்பம். இந்தியா சிந்து நாகரிகம் முதல் மகாபாரத வரையிலான வளர்ச்சி இந்திய வரலாறு தனி திசையில் பயணிச்சது. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள் நம்ம வரலாற்றின் பறைச்சொல். அந்த நாகரிகம் சுமூகமா திட்டமிட்ட நகர மாநகரத்தோட இணைந்தது. அதுக்கு பிறகுதான் வேத காலம், பாடல்களும் வழிபாடுகளும் நிரம்பிய காலம். இங்கதான் முதல் முறையா தர்மம், கர்மம், மறுபிறவி போன்ற ஆன்மீக யோசனைகள் உருவானது. சீனா தத்துவத்தின் நாடு. இதே நேரம் சீனாவிலும் சாங் மற்றும் சம் அம்சங்கள் வந்தன. அங்கதான் கன்ஃபியூசியஸ், லாகி போன்ற தத்துவவாதிகள் ஒழுக்கம், சமுதாயம், ஒற்றுமை பற்றி பேசியிருக்காங்க. சீன கலாச்சாரம் ஒழுக்கமும் மரபும் சேர்ந்த நாகரிகம். கிரீஸும் ரோமும் அறிவியலின் மற்றும் ஜனநாயகத்தின் பக்கம். மேற்கத்தி உலகம் பக்கம் போனோம்னா கிரீஸ், அங்கதான் தத்துவம் கலாச்சாரமா வளர்ந்தது. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க யோசனைகள் இன்னைக்கும் உலகத்தை அமைத்திருக்குது. அவங்க அரசியல் பத்தி, அறிவியல் பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பின்னாடி ரோமன் பெருசு ஒரு மாபெரும் வலிமையுள்ள அரசா வளர்ந்தது. சாலை கட்டிடங்கள், சட்டம், குடியுரிமை எல்லாமே ரோமின் பங்களிப்பு தான். மதங்கள் தோன்றும் யுகம். இதே காலத்துலதான் முக்கியமான மதங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. இந்துத்துவம் இந்தியா வழியா பல தெய்வங்களை, சடங்குகளை கொண்டு வந்தாங்க. யுத்தம் தியாகத்துக்கும் சமதர்மத்துக்கும் அடையாளமா கௌதம புத்த புலர்ச்சி கொண்டு வந்தார். கிறித்துவம் பசுமை பூமியில் இயேசு பிறந்தது, இரக்கமும் நேசமும் கொண்டு வந்தார். இஸ்லாம் முகமது நபி வழியாக சமரசமும் ஒற்றுமையும் பேசப்பட்டிருக்கு. மதங்கள் மட்டும் இல்ல, அவங்க கற்பனைகளும் சட்ட முறைகளும் அரசியல் அமைப்புகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமூகத்தின் அடிப்படை. பழங்கால நாகரிகங்கள் வீழ்ந்ததும் ஒரு புதிய யுகம் தொடங்கியது. அதுதான் நடுக்காலம். இதுவே தெய்வத்தின் பேரில் ஆட்சி வந்த யுகம். அரசர்கள் மட்டும் இல்ல, மத தலைவர்களும் ஆட்சியில் முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சாங்க. இந்திய துணைக்கண்டம் புதிய பேரரசுகளின் எழுச்சி. இந்திய வரலாற்று இக்காலம் சுறுசுறுப்பான யுகம். மௌரியர் பேரரசு சந்திரகுப்தர் மௌரியர் ஆரம்பிச்சார். அசோகர் அதை உச்சகட்டத்துக்கு கொண்டு போனார். அசோகர் கலிங்க போருக்கு பிறகு மத்த மதத்தை ஏற்றார். இரக்கமும் அமைதியும் பேசினார். இது அரசாங்கம் எப்படி பொறுப்புடன் நடக்கணும் அப்படின்றக்கான முன்மாதிரி. குப்த காலம் இந்தியாவின் அறிவியல் சின்ன காலம் என்று சொல்லப்படும் காலம் இதுதான். கணிதம், மருத்துவம், வானியல் எல்லாமே இக்காலத்துல செலுத்திருக்கு. சூனியம் என்ற எண்ணும் ஆரியப்பட்டா, வராகமிகிரா போன்ற பெரிய அறிவியலாளர்களும் இக்காலத்துலதான். சோழர்கள் தென்னிந்தியாவில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் பூமியையும் கடலையும் இணைத்து ஒரு வல்லரசா உருவாக்கினார்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில் அது கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அதிசயமா தான் இருக்கு. மத்திய கால இஸ்லாமிய பேரரசுகள். மத்திய கிழக்கிலும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியா இஸ்லாமிய பேரரசுகள் உருவானது. அப்பாசிட், உமையால், பாத்திமியா இவங்க கல்வி விஞ்ஞானத்துல பெரிய பங்களிப்பு அளிச்சாங்க. 3000 நூல்கள் படித்த பைத்தான்கள், சுகாதாரம் பத்தி பேசும் மருத்துவர்கள், பாக்தாத், கோர்டோபா, சமர்கந்த் இவங்க எல்லாம் இஸ்லாமிய நகரத்தின் ஒளிபரப்பாளிகள். சில்க் ரோடு கலாச்சார பாதை. இக்காலத்துலதான் சில்க் ரோடு என்ற வர்த்தக பாதை முழு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைத்தது. சீனாவிலிருந்து பறந்தப்பட்டு இந்தியாவிலிருந்து சுவையூட்டும் மசாலா இவையெல்லாம் வணிகம் மூலம் பரவின. அதோடு மதம், கலாச்சாரம், தொழில்நுட்பம் எல்லாமே பயணிச்சது. ஐரோப்பா இருண்ட காலம் முதல் ஒளியூட்டும் காலம் வரை. ஐரோப்பாவில இக்காலம் டார்க் ஏஜஸ் என்பதால் அழைக்கப்பட்டது. மதமும் அரசாங்கமும் ஒன்றாய் சேர்ந்த நேரம். ஆனா மத்திய கால பிற்பகுதியில மாற்றங்களும் எழுச்சிகளும் வந்தது. புனித யுத்தங்கள், பிளாக் டெஸ்ட், நவீன கல்வியின் வளர்ச்சி இவையெல்லாம் பின்னால புனரெழுச்சி காலம் வருவதற்கு அடித்தளம் போட்டிருக்கு.
புனரெழுச்சி காலம் 14ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில தொடங்கிய இந்த யுகம் மனிதன் மீண்டும் பழைய கிரேக்க ரோம கலாச்சாரத்தை தேட தொடங்கினான். லியனார்டோ டாவின்சி ஓவியர், விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளன், மைக்கேல் ஆஞ்சலோ சிற்ப கலைவாதி, கலிலியோ வானியல் மாற்றம் கொண்டு வந்தவர். இவங்க எல்லாரும் மனித அறிவியின் எல்லையை விரிவாக்கினாங்க. மனிதன் நினைக்கிறான், அதனாலதான் அவன் இருக்கிறான். இப்படி பல்வேறு யோசனைகள் மனித அடையாளத்தை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அறிவியல் புரட்சி. புனரெழுச்சி காலத்துல அறிவியலுக்கும் புதுப்பொழிவு கிடைச்சது. கோப்பர்னிக்கஸ் பூமி சூரியனை சுற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் அவர்தான். கேப்லர், நியூட்டன் பிரபஞ்ச நியமங்களை விளக்கும் விஞ்ஞானிகள். பாஸ்டர், ஹர்வே உடலின் வேலைகள், நோய்கள் பற்றி ஆராய்ந்தவர்கள். இது எல்லாமே பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு எதிரான அறிவியலின் எழுச்சியாகவே இருந்தது. அரசியல் வளர்ச்சி மற்றும் வர்த்தக விருப்பம் காரணமாக நாட்டுக்குள் இருந்த மன்னர்கள் உலகம் முழுக்க பயணிக்க தொடங்கினாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 1492 அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. வாஸ்கோட காமா இந்திய வர்த்தக பாதையை தொடங்கினார். மகேலன் உலகத்தை சுற்றி வந்த முதல் பயண குழுவை வழிநடத்தினவர். இந்த பயணங்கள் வணிகத்தையும் ஆட்சியும் மேலும் முக்கியமா காலனித்துவத்தையும் கொண்டு வந்தது. பிரித்தானியா, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் இவங்க உலகம் முழுக்க காலனிகளை அமைச்சாங்க. இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா பல நாடுகள் இந்த காலத்துல பிற நாடுகளின் கீழ் வந்தன. இந்தியாவில முதலில் வர்த்தகம் பத்தி வந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனி பின்னாடி முழுசா ஆங்கிலேயர் ஆட்சியா மாறிடுச்சு. காலனித்துவம் ஒரு பக்கம் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி கொண்டு வந்தாலும் மற்றொரு பக்கம் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிமைத்தனம், ஏழ்மை, அரசியல் சுதந்திர இழப்பு ஆகியவற்றையும் ஏற்படுத்தியிருக்கு. மனித வரலாறுகள் பத்தி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.